இந்த வீடு தானே வாடகை இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடு பார்ப்போம். ஹலோ மேடம் மேடம் இந்த வீடு வாடகை இருக்குன்னு சொன்னாங்க. அது வாடகைக்கு தருவீங்களா? வாடகை கொடுக்கறதுனா போட்டுக்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா மேடம், கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த சனியனுக்கு எவன் தான் பொண்ணு கொடுத்தானோ? ஆமா சரி, குழந்தை குட்டிகள் யாராவது இருக்காங்களா? இல்ல மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆச்சு மேடம். பார்க்க கிழமை மாதிரி இருக்கான். கல்யாணம் பண்ணி 1 மாசம் தான் ஆச்சான். சரி, ஒரு குழந்தை தான் எங்க பெத்துக்கிட்டேன்னா வேற கணக்கு போட்டா ஒரு குழந்தை தான் பிறகு சொல்ல. சரி மேடம், சரி. டாய்லெட்க்கு ஒரு நாளுக்கு ஒர்க்கா மட்டும் தான் போகணும். ஏன்னா டாய்லெட் வந்து பைப்பை அடைச்சிடும். சரி மேடம், ஒரு நேரம் போறேன், அடக்கி வச்சுக்கிறேன். இந்த வீட்டுல நாய் கழுத பண்ணி எதுவுமே வளர்க்க கூடாது. 3 வரைக்கும் தான் வீடு தருவோம். சரி மேடம். மோட்டர் ஒரு நாளைக்கு ஒர்க்கா மட்டும் தான் போடுவோம். அந்த நேரத்துல நீ தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிடணும். தண்ணி நல்லா இருக்குமா? தண்ணி மஞ்சள் கலர்ல தான் வரும், நீ வடிகட்டி வச்சுக்க. சரி மேடம். இந்த அட்வான்ஸ் மாச வாடகை எவ்வளவுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு கட்டுப்படி ஆகிரும்னா நான் இன்னைக்கே வந்து நாங்க வந்துருவோம்ல மேடம். அதே என்கிட்ட இருக்கா, வீட்டு ஓனர் கிட்ட போய் கேளு. ஐயே, நீங்க அப்ப வீட்டு ஓனர் இல்லையா? வீட்டு ஓனர் மேல மொட்டை மாடியில இருக்கா, அவங்ககிட்ட வேணா போய் கேளு. இங்க வந்து நீ தொந்தரவு பண்ணிருக்க, வந்து தூர போ. வீட்டு தூக்கணும், இல்லன்னா வீட்டுக்காரர் என்ன போய் ஆசுவா. போ தூர. ஏதோ வீட்டு ஓனர் மாதிரி வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவளே வேலை செய்ய வந்தவா. நம்ம நேரம் இதெல்லாம் இந்த சனியனுக்கு அவன் தான் பண்ணு பொண்ணு